ஓம் சாய்ராம். சாய்பாபாவே கும்பிடாத ஒரு பக்தர். ஆனா, இப்போ சாய்பாபா தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த சாய்ராம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களே இவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவங்களுக்கு வந்து பயங்கர கோவம் வருமாம். பயங்கரமா இரிட்டேட் ஆவாங்களாம். ரொம்ப வந்து கோவப்படுற ஒரு ஆள் தான் நானு. நான் வந்து ஒரு கரியா இருந்தேன். ஆனா என்னைய பாபா வந்து வைரமா மாத்திருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான விஷயம் என்னோட வாழ்க்கையில பாபா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஆக்சுவலா பாபாவ பத்தி சுத்தமா தெரியாதாம். பாபாவ புடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அ யாராவது பாபாவ கும்பிடுறாங்க அப்படின்னா, அவங்கள திட்டுவாங்களாம். "ஒரு மனுஷரா பொறந்தவர நீங்க எப்படி கும்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்களாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா, பாபாவோட பக்தராம். இவங்களுக்கு வந்து வீட்ல பார்த்து தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவோட பக்தராம். எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்து சாய்பாபாவ கும்புறவங்கள திட்டுனாங்களோ, சாய்பாபாவ திட்டுனாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்து சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தரா இருந்திருக்காரு. ஆனா, ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்கள கம்பல் பண்ணதே இல்லையாம். "நீ பாபாவ கும்பிடணும், பாபா கோயிலுக்கு என் கூட வரணும்" அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட கம்பல் பண்ணதே இல்லையாம். இவங்களும் வந்து பாபா கோயிலுக்கு போனதே இல்லையா. ஆனா, அவரு வாரம், வாரம் பாபா கோயிலுக்கு போயிருவாராம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப, ரொம்ப சூப்பரா அந்த பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப வந்து நஷ்டமாயிடுச்சு. எல்லா பணமும் லாஸ் ஆயிடுச்சாம். ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அடுத்து எப்படி மீண்டு வரப்போறோம்? ஏன்னா, இந்த பிசினஸ்க்காக அவங்க இருந்த ஜுவல்லெல்லாம் அடகு வச்சு, பாதி ஜுவல்ல அடகு வச்சு, பாதி ஜுவல் வந்து வித்து தான் இவங்க அந்த பிசினஸ்ல வந்து முதல் போட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி முதல் போட்டு நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர நஷ்டமாயிருக்கு. எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாம நெறைய பேத்துக்கு கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கடன குடுக்க முடியாம, கடனும் ஆயிடுச்சு, பிசினஸும் ரொம்ப நலிவடைஞ்சு போன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு வந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அழுத வாக்குல அப்படியே தூங்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க. இந்த சாய்ராம் வந்து தூங்கும்போது இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ராம் வந்து வண்டியில போயிட்டு இருந்திருக்காங்களாம். சரியான மழையாம். நல்ல மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருந்துக்கு வண்டியில போயிட்டு இருந்திருக்காங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு கஃப்னி போட்டு ஒரு ஆள் நின்றுருந்திருக்காங்க. அவர பார்த்த உடனே டக்குன்னு பிரேக் போட்டுருக்காங்க. பிரேக் போட்டு அவர்ட்ட கேட்டுருக்காங்க, "என்ன ஐயா இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? அதுவும் மழை அடிச்சு ஊத்துது, நடு ரோட்ல நிக்கிறீங்க. அங்க பாருங்க, அங்க வந்து இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் நீங்க நின்னுக்கோங்க. மழை விட்டதுக்கப்புறம் நீங்க போகிற இடத்துக்கு போங்க" அப்படின்ட்டுருக்காங்க. "இல்ல நான் உங்கள கூட்டிட்டு போட்டுமா வண்டியில?" அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்திருக்காங்க. அப்ப அவரு சொல்லியிருக்காரு, "இல்லம்மா, நான் உன்னைய பார்க்க தான் வந்தேன். நீ எப்ப என்னைய பார்க்க வர்ற?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. "நீங்க யார்? நான் ஏன் உங்கள பார்க்க வரணும்?" அப்படின்னோனே, "சீக்கிரம் வருவ" அப்படின்ற மாதிரி. இதுதான் அந்த கனவு வந்திருக்கு. இவ்ளோதான் அந்த கனவு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவ்ளோ கிளியரா அந்த வாய்ஸ் அவங்களுக்கு கேட்டிருந்திருக்கு. அவ்ளோ கிளியரா அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சிருந்திருக்காங்க. உடனே அடுத்த நாள் காலையில அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்காங்க. "இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க கணவர் சொன்னாராம், "பாபா இப்படிதான் கனவுல வருவாரு. கனவுல வந்து நெறைய பேத்துக்கு நெறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. உனக்கு பாபா வந்து கனவுல வந்திருக்காரு அப்படின்னா, நம்மளோட கஷ்டங்கள போக்க பாபா உனக்கு அறிவுறுத்துறாரு. உன் மூலியமா நம்மளோட கஷ்டத்தெல்லாம் பாபா போக்க போறாரு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு, "இப்படியெல்லாம் கூட நடக்குமா?" அப்படின்னு யோசிச்சவங்க. ஆனா, இவங்களோட கஷ்டம் குடும்ப சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா? பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. அதனால இந்த கஷ்டத்த போக்கணும்னா, தன்னோட கணவர் சொன்ன மாதிரி பாபா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்பதான் முதல்ல வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு பாபாவ பார்க்க போறாங்க. பாபாவ பார்க்க போன உடனே இவங்களுக்கு வந்து அவ்ளோ நாள் பாபாவ திட்டுனவங்க, பாபா கோயில்ல போய் உட்காந்து பாபாவ பார்த்த உடனே அப்படி அழறாங்களாம். அப்படி அழறாங்களாம். அழுதுட்டே பாபாட்ட சொல்லியிருக்காங்க, "நான் உன்ன இவ்ளோ வருஷம் அப்படி திட்டினேன். என் கணவர் கூட உன்னைய பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா, உன் கோயிலுக்கு நான் வந்ததே இல்ல. உன்னைய கும்பிட்டவங்களையும் திட்டினேன், உன்னையும் திட்டினேன். ஆனா, உன் கோயிலுக்கு என்னைய வர வச்சுட்ட. என்னோட கடன் கஷ்டத்தெல்லாம் போக்கு. என்னோட நல்ல நிலைமைக்கு கொண்டு வா" அப்படின்னு சொல்லி இவங்க அழுதுருக்காங்க பாபா கிட்ட. பாபா கிட்ட அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 9 வாரம் வந்து வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. 9 வாரமே போறப்போ, அவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அன்னதானம் வந்து யாருக்காவது செஞ்சுட்டு தான் பாபா பார்க்க போவாங்களாம். பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆரத்தி எல்லாம் பார்த்துட்டு, பாபா கோயில்ல சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்களாம். 9 வாரம் அவங்க வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 9வது வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய அற்புதம் வந்து பாபா அவங்களோட வாழ்க்கையில பண்ணியிருக்காரு. என்னன்னா, இவங்களோட கணவரோட வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு ரொம்ப வருஷமா கேஸ்ல இருந்ததாமா. அந்த கேஸ்ல போயிட்டு இருந்ததுனால, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க கைய விட்டு நழுவிரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேஸ் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அந்த கேஸ் போணுச்சு அப்படின்றாங்க.
அந்த கேஸ் வந்து முடிவடைஞ்சு இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது அந்த கேஸ் போட்டவங்களுக்கும், இவங்களோட கணவர் வீட்டுக்காரவங்களுக்கும் சமரசமாகி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு கிடைச்ச உடனே, அந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம சேல்ஸ் பண்ணி நம்மளோட கடன அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இவங்க கணவர் வீட்ல எல்லாருமே பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. அவ்ளோ பெரிய விஷயம் பாபா ஒரு நொடியில வந்து அவங்களுக்கு தீர்த்து குடுத்துட்டாங்க சாய்ராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா, அவ்ளோ பெரிய விஷயம் அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து அப்படியே அழுது அழுது என்ட்ட சொன்னாங்க. இவங்க அவ்ளோ கடன் கஷ்டத்துல இருந்திருக்காங்க. எப்படி இந்த கடன அடைக்க போறோம் அப்படின்னு தெரியாம இருந்ததுல, பாபா அவங்களுக்கு அவங்களோட பழைய கேஸ்ல இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சமரசமாயி, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இவங்க கைக்கு வந்து, இந்த ப்ராப்பர்ட்டிய இப்ப சேல்ஸ் பண்ணி அவங்களோட கடன் எல்லாத்தையும் அடைக்க போறாங்க. இப்போ இந்த கடனெல்லாம் அடைச்சு, மீதி இருக்க காசுல அடுத்த லெவலுக்கு நாங்க போப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, எப்படி கடன அடைக்க போறோம் அப்படின்னு தெரியாத நிலையில இருந்தவங்களுக்கு, பாபா வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் பண்ணி குடுத்துருக்காரு. எங்கேயோ ரொம்ப வருஷமா இது கிடைக்குமா? கிடைக்காதா? அத பத்தியே மைண்ட்லயே இல்லாத ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த நடத்தி குடுத்து, "இது மூலியமா உன்னோட கடன அடைச்சிரு. இது மூலியமா உன்னோட வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போ" அப்படின்னு சொல்லி, பாபா அந்த ப்ராப்பர்ட்டிய இவங்கள்ட்ட குடுத்து, அத வித்து அந்த காச வச்சு அவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போக பாபா அருள் புரிஞ்சிருக்காங்க. 9 வாரம் வியாழக்கிழமை இவங்க பாபா கோயிலுக்கு போயி, இவ்வளோ அற்புதங்கள் பாபா செஞ்சிருக்காங்க. இந்த சாய்ராம் சொன்னாங்க, "நான் வந்து கரித்துண்டா இருந்தேன் சாய்ராம். என்னைய பாபா வைரமா மாத்திருக்காரு" அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது. ஏன்னா நெறைய பேர் சொல்றது அதானே, "எனக்கு அவ்ளோ கடன் இருக்கு, அவ்ளோ கஷ்டம் இருக்கு. பாபா எப்போ இதெல்லாம் போக்குவாரு?" அப்படின்னு சொல்லி. நிச்சயமா பாபா நம்மளோட வாழ்க்கையிலயும், நம்மளோட கடன், கஷ்டம் எல்லாம் போக்கி நம்மளையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு தேவையானது நம்பிக்கை, பொறுமை தான். நம்பிக்கையோட, பொறுமையோட பாபா கிட்ட நம்ம சரணடைஞ்சிருவோம். பாபா பார்த்துக்குவாங்க. எல்லாத்தையும் பாபா பார்த்துக்குவாங்க. அதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். பாபா இருக்காங்க. பாபா மேல நம்பிக்கையோட இருப்போம் சாய்ராம். நம்ம எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.